என் ஏரியா பக்கத்தில் வந்து பார், தொட்டு பார் என்று திமுகவினரும் பாஜகவினரும் குழாயடி சண்டை போடுவதாக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பு அதிமுக மாநில ஜெயலலிதா பேரவை சார்பில் அதிமுக சாதனை விளக்க துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், கடம்பூர் சே. ராஜு ஆகியோர் கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். விழாவில் பேசிய ஆர்.பி. உதயகுமார், எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் மறுவடிவம் எடப்பாடி பழனிசாமி என்று சொன்னால் சிலருக்கு வயிறு பற்றி எரிவதாக தெரிவித்தார். என் ஏரியா பக்கத்தில் வந்து பார், தொட்டு பார் என்று திமுகவினரும் பாஜகவினரும் குழாய் அடி சண்டை போடுவதாகவும் அவர் விமர்சித்தார். கல்விக்கு நிதி பெற்றுத்தர முடியாத திமுக மற்றும் அதன் கூட்டணியில் உள்ள 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த 4.5 வருஷம் ஒரு மருத்துவக் கல்வி திறந்திருக்கேன்னு சொல்லு, நாங்க பொது வாழ்க்கை விட்டே போயிருக்கோம். ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் கூட திறக்கலாம். 11 மருத்துவக் கல்லூரிகள். சாதாரண சாதனையா? இல்ல இந்த திமுக வாய்களிலே பேசி இன்றைக்கு விளம்பர வெளிச்சத்திலே விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, 11 மருத்துவக் கல்லூரி நீங்க கொண்டு வந்ததற்கு இன்றைக்கு நீங்க பாராட்டு விழா நடத்த வேண்டாம். ஆனா அந்த சாதனையை உங்க சாதனையா சொல்றீங்க பாருங்க, அதுதான் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்ப என்னன்னா கொலாயடி சண்டை போடுறாங்க. ஏரியா பக்கம் வந்து பாரு, வந்து பாரு, தொட்டு பாரு. ஏன்னா மாணவர்களுக்கு கல்விக்கு நிதி பெற்றுத்தர யோகியதை இல்லை. நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் 11 மருத்துவக் கல்லூரியை எப்படி இந்த தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக எய்ம்ஸ் மருத்துவமனையை இந்த தென் மாவட்டத்திலே பயன்பெறுகிற வகையிலே உருவாக்கி கொடுத்த தலைவர். அதுதான் மக்கள் தலைவர், அதுதான் முதலமைச்சர்.